நான் ஜோதிடம் கற்றுக்கொள்ள காரணமாக இருந்த அனைத்து ஜோதிட ஆசான்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வழக்கம் போல் பண்டிட்டையா என்ன செய்வார்னா, ஒரு கருத்தரங்கம் நடத்துகிறாருன்னா இன்றைக்கி நிகழ்வை தொடர்பு படுத்தி ஏதாவது ஒன்று சொல்லித்தான் கொண்டு போவார். அது ஆரம்பிக்கும் போது நான் அங்கே வரல, சொன்னாரா இல்லையான்னு எங்களுக்கு தெரியாது. அடுத்த கரகம் ஒன்று சொல்கிறது அப்படியா அப்படியா இதில் சொல்லித்தான் ஆரம்பிப்பாங்க. அது மாதிரி நான் தொடர்ந்து கொண்டு போகிறேன். எனக்கு குருதசை ராகு புத்தி ஓடிட்டுருக்குங்க. குருமார்களோட உட்காந்துருக்கேன். ஐயாட்ட படிச்சிருக்கேன். எனக்கு ஐயாட்ட படிச்சிருக்கேன். குருநாதர்கள் தான் இருக்காங்க, ஜானகிராமன் சார் இருக்காங்க, எல்லாம் குருமார்கள், பெரிய குருமார்கள் உட்காந்துருக்காங்க. அவங்களோட உட்காந்துருக்கோம். குருதசை இது என்ன ஸ்தலங்க? ராகு ஸ்தலம். ராகு புத்தி ஓடிட்டுருக்கு. ராகு ஸ்தலனிக்கு வந்து உட்காந்துருக்கோம். இது எத்தனாவது கருத்தரங்கம்? 9வது கருத்தரங்கம். ஏன்னா பிறந்த தேதி 9. இப்போ காரணம் இல்லாமல் எதுவும் நடைபெறலை. இவர் 9 கருத்தரங்கம் நடத்திட்டு இன்றைக்கி தான் எங்களை கூப்பிட்ருக்காங்கன்னா காரணம் இல்லாமல் இறைவன் வந்து அவர் குதிக்க வைக்கிறாரு. அதே மாதிரி இன்றைக்கி தேதி என்னங்க? 20. வேல்கண்ணனோட ஜாதகத்தை போட்டால் அவர் பிறந்த தேதி 2. காரணம் இல்லாமல் எதுவும் இல்லை. நான் ஜானகிராமன் சாரை பேச சொல்லலான்னு நினச்சேன். நீங்கள் வந்ததுக்கு உங்களுக்கு கிஃப்டாக ஏதாவது கிடைக்கணும்ல. ஏற்கனவே 2 ஜாமான்கள் கொடுத்துட்டாங்க. முன்னாடி என்ன கிடைச்சது எனக்கு தெரியாது. அது கூட இன்னும் அடிஷ்னலாக இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு கிடைக்குங்கிறக்காக தான் அவர் கடைசியில் பேச சொல்லலான்னு நான் முன்னாடி வந்துட்டேன். ஏன்னா நேரம் நிறைய எடுத்துக்கிறட்டும் அப்படிங்கிறதுக்காக முன்னாடி வந்துட்டேன். வேகமாக நான் முடிச்சிடுறேன். என்ன நிறைய பேர் என்ன அப்படின்னா, இப்போ ஜோதிடம்ங்கிறது என்ன அப்படின்னா, ஜோதிடம் ஒரு குறிப்பிட்ட நிலையில் இல்லை. நான் பார்த்த வரைக்கும் சார் வந்து திதியோகம் கரணத்தில் கிங்கு, அடிக்க ஆள் கிடையாது. விட்டால் நாள் பூரா சொல்லுவார். நேரமின்மை காரணத்தினால வேகமாக முடிச்சுக்கிட்டார். அந்த டாப்பிக்கே போல் தொட்டோம்னா ஓடுன்னு அதுக்காக முடிச்சுக்கிட்டார். சார்ட்டை விட்டிங்கன்னா ஸ்பாட்டில் உங்கள் ஜாதகத்தையே பார்க்காம அடிக்கிறவர். வேறு சிலதை சொல்லிட்டு போயிட்டாங்க. உங்களுக்கு கிஃப்டாக இன்னொரு இவரை பற்றி ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்று சொல்கிறேன். சதயம் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. சதயம் அஸ்ட்ரோ தானே சார்? அதில் போய் நீங்கள் பாருங்கள். காசு பணம் வர்றதுக்கு உரிய வழிமுறைகள் அதில் கொடுத்துருப்பார். அதை சொல்லலை உங்களுக்கு. இன்றைக்கி வந்திருக்கீங்க, இந்த கருத்தரங்குக்கு வந்ததுக்கு உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்கணும்ல. இது சார் சதயம் அஸ்ட்ரோ வச்சுருக்காங்க. சதயம் அஸ்ட்ரோ மீனாட்சி சுந்தரம் சாரோட பாருங்கள். காசு பணம் வர்றதுக்கான வழிமுறைகள் அதில் சொல்லியிருப்பார். ஜஸ்ட் சாதாரண வழிமுறைகள் தான், பயன்படுத்தி பாருங்கள். சார் சேனல் பேரை ஃபுல் என்ன இதுவும் இவருமே சதயம் அஸ்ட்ரோ தான் வச்சுருக்காரு. சதயம் அஸ்ட்ரோ சேனல். நீங்கள் இது சதயம் அஸ்ட்ரோ சதயம் அஸ்ட்ரோ சேனல்னு பாருங்கள். அதில் காசு பணம் வர்றதுக்கான வழிமுறைகள், எளிமையான வழிமுறைகள் கொடுத்துருப்பாரு. அதை யூஸ் பண்ணிக்கிங்க. சார் சொல்ல மறந்துட்டாருன்னு எடுத்து தர்றேன். அடுத்து ஜோதிடம்ங்கிறது ஒரு வழிமுறை. இதில் உங்களுக்கு எந்த முறை ஒத்து வருதோ அதை பிடிச்சிக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. இப்போ நம்ம செய்கிற ஒரு தப்பு என்ன அப்படின்னா, சார் சொன்னாங்க ஜோதிடராக இருக்கும், குழந்தைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னா நம்மளே என்ன செய்வோம், போயிட்டு ஜோதிடரை பார்த்து நீங்களே ஒரு பேரை வைங்க அப்படிங்கிறது. குழந்தை அவராக பெற்றாரு. பெற்ற குழந்தைக்கு அப்பந்தாங்க பேர் வைக்கணும். அப்பா அத்தா தான் பேர் வைக்கணும், பெற்றவர்கள் தான் பேர் வைக்கணும். அதை விட்டு ஜோசியரை பார்த்து நீங்கள் ஒரு பேரை வைங்க அப்படிங்கிறது. அப்புறம் அவங்ககிட்ட போய் கொடுத்தேன், அவன் வச்சான் பேர், குழந்தை எப்படி இருக்குன்னு சொல்கிறதா? பெற்றவங்க தான் குழந்தைக்கு பேர் வைக்கணும்.
பேர் நீங்கள் வைங்க. அதுவும் நம்ம பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, ஒரே ஒரு பேரை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த பேர் தான் வைக்கணும் அப்படிங்கிறது. அவர் என்ன செய்வார், சரி ரைட் இதில் இந்த இதை சேர்த்துக்குங்க, டோட்டல் 33 போங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சிருவார். இதில் நீங்கள் செய்கிறது என்ன செய்யணும்னா, ஒரு 5-6 பேர், குறைஞ்சது 10 பேராக செலக்ட் பண்ணுங்கள். 10 பேரை செலக்ட் பண்ணிவிட்டு 10 பேரை கொடுங்க, இதில் எது நல்லா இருக்குன்னு கேளுங்க. அதில் ஒன்று செலக்ட் பண்ணி தரட்டும், அதை நீங்கள் வைக்கலாம். பேர் நீங்கள் தான் செலக்ட் பண்ணி தரணும். அதை விட்டு பேர் நீங்கள் வைங்க அப்படின்னு சொல்லவே கூடாது. அதுலேயும் ஒன்று இருக்குது. ஒரு பேர் வைக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 33 ஒரு நம்பரை வச்சு எல்லோரும் வைக்கிற நம்பர், அதனால தான் சொல்கிறேன் நான். அந்த 33 எல்லாருக்கும் வேலை செய்யுமா? உதாரணத்துக்கு மேச ராசி, அஸ்வினி நட்சத்திரம், எத்தனை பேர் இருப்பான்? எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்கான்? கருணாநிதினு ஒருத்தர் தான் செய்ய மாட்டார், ஜெயலலிதான்னு ஒருத்தங்க தான் செய்ய மாட்டாங்க, ராமச்சந்திரன் எம்ஜி ராமச்சந்திரன் ஒருத்தர் தான் செய்ய மாட்டார். கருணாநிதி எத்தனை பேர் வச்சுருக்காங்க? எல்லாரும் செய்ய ஆயிட முடியுமா? அது மாதிரி பேர்லையுமே அந்த குறிப்பிட்ட நம்பர் மட்டும் வேலை செய்யுமானா வேலை செய்யும். ஆனால் எப்போ வேலை செய்யும் இருக்கு. காலண்டர் பின்னாடி இருக்கிற நம்பரை பார்த்துவிட்டு நம்மளா பேரை வச்சோம்னா வச்சுக்கலாம். அது இன்னொரு சூட்சுமம் என்ன அப்படின்னா, ஆண்களுக்கு வேலை செய்கிற மாதிரி பெண்களுக்கு வேலை செய்யாது. ஆண்களுக்கு ஒரு மாதிரியாகவும் பெண்களுக்கு ஒரு மாதிரியாகவும் வேலை செய்யும். ஜென்ரலாக நம்ம வந்து குத்து மதிப்பாக நம்பரை வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கவே முடியாது. ஆண்களுக்கு இருக்கிற பலன் வேறு, பெண்களுக்கு இருக்கிற, நான் என்னென்னதை பற்றி சொல்லிட்டு இருக்கேன். ஆண்களுக்கு ஒரு வேறு பலன், பெண்களுக்கு வேறு பலன். உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு நம்பர் சொல்லுங்கள், ஆண்களுக்கு ஒரு மாதிரியாகவும் பெண்களுக்கு ஒரு மாதிரியாகவும் இருக்கும். ரெண்டுக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது எந்த நம்பரும். அப்போ பேர் பார்த்து பார்த்து வைக்கணும். இப்போது சார் வந்து சார்கிட்ட கேட்டேன், டேட் ஆஃப் பர்த் நேம் கேட்டேன் நான். சார் வெல்கம் சார், நீங்கள் உங்கள் வீட்டை விட உங்கள் மனைவி வீட்டுக்கு, மாமியார் வீட்டு சம்மந்தப்பட்டவங்களுக்கு உதவிகள் நிறைய செய்வீங்களா? செய்யுங்க, நல்லா இருப்பீங்க. செஞ்சதில்லை. அம்மா பிள்ளையா நீங்கள்? அம்மாவுக்கு தெரியாமல் செய்யுங்க. நீங்கள் உங்கள் அம்மா சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் இருந்துருந்தீங்கன்னா பின்னாடி உங்கள் அம்மா இருக்காங்களா? அம்மா காலத்துக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஐயோ என் வாழ்க்கையெல்லாம் வீணடிச்சிட்டேனே, விட்டுட்டேனேன்னு வருத்தப்படுவீங்க. அம்மாட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தெரியாமல் சின்ன சின்ன ஹெல்ப்புகளை கேட்டாங்கன்னா, எதிர்பார்த்தாங்கன்னா செய்யுங்க, உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இது எங்கேருந்துங்க வந்துச்சு? நியூமராலஜியில் அவரோட பேருக்கு டோட்டல் 35 வருது. நான் 35க்குள்ளதே சொல்லலை. அப்போ எங்கேருந்து வந்துச்சு இது? எப்படி ஜோதிடத்தில் பாவத் பாவகம் சொல்லுவாங்க, அதே மாதிரி நியூமராலஜிலையும் இருக்குது. அதை உட்காந்து நோண்டி பார்த்து எடுத்துக்கணும். இதை நான் சில சூட்சுமங்கள் சொல்லலாம். சொன்னோம்னா நீங்களும் போய் குத்துமதிப்பு எடுத்து பார்ப்பீங்க. அது முறைப்படி நான் எடுத்து போட்டேன்னா ரொம்ப நேரம் வேணும். உதாரணங்கள் எடுத்து போட்டு சொன்னீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு நான் சொல்லலாம், அது நேரம் பத்தாது. என்னோட சாரோட பாயிண்ட் நிறைய இருக்குது, அதுக்காக நான் என்னோட வேகமாக முடிச்சுக்கிறேன். நான் இதில் அந்த எண்டில் வர டோட்டல்னு பிறந்த தேதியோட டோட்டலோ இல்லைன்னா பேரோட டோட்டலோ நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அது உடனே வேலை செய்யுமானா ஒரு சில எண்கள் மட்டும்தான் உடனே வேலை செய்யும். மீதி எண்கள் எல்லாமே பொறுத்திருந்து பின்னாடி தான் வேலை செய்யும். ஏன்னா 33 வச்சுட்டோம், 33 வச்சு எல்லாம் கொடிசன் ஆயிடுவானா? குணங்களை சரி பண்ணலாம், எண்ணங்களை சரி பண்ணலாம். அதன் மூலம் நம்ம வாழ்க்கையை சிறப்படியாக வைக்கலாம். என்ன தசை என்ன புத்தி வந்தாலும் அந்த குணம் தானே வேலை செய்யும். அந்த குணம் வேலை செய்யறதுக்கு ஏற்ற மாதிரி தானே தசா புத்திக்கு ஏற்ற மாதிரி உங்கள் குணம் வேலை செய்யுது இல்லையா? அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் நேமை கரெக்டாக வச்சிட்டிங்க அப்படின்னா எந்த தசை எந்த புத்தி வந்தால் என்ன? இதுக்கு தான் ஓஷோ ஒன்று சொல்லுவார். என்ன அப்படின்னா, நீங்கள் செய்கிற சரியாக தப்பாங்கிறத யோசிக்கிற நிலைமை உங்களுக்கு நிலையில் நீங்கள் இருந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க. இது சரி தப்புன்னு உங்களுக்கு தெரியணும், அந்த விழிப்புணர்வு வேணும். அதை கொடுக்குற மாதிரி நீங்கள் நம்பரை வச்சிட்டீங்க அப்படின்னா எந்த தசை எந்த புத்தி வந்தாலுமே சிரமங்களை ஓரளவு சமாளிக்கிற திறன் உங்களுக்கு இருக்கும். அது நீங்கள் கோயிலுக்கு போனதாக வந்ததா, கோயிலுக்கு போய்ட்டு வந்ததால் கிடைச்சதா நினச்சாலும் சரி, எப்படி நினச்சாலும் சரி. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி குணங்களை இங்கே நம்ம கரெக்ட் பண்ண முடியும். எண்ணங்களை வந்து சிறப்பாக இருக்கிற மாதிரி நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா எந்த தசை புத்தி வந்தாலும் நீங்கள் சமாளிக்க முடியும். அப்போ பேர் அதே மாதிரி ஆண்கள் வந்து எப்படி வேணாலும் பேர் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. என்ன செஞ்சாலும் ஒரே மாதிரி தான் இருப்பான். நாங்களும் சரி, நான் என்னையும் பொறுத்து தான், என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஆனால் பெண்களுக்கு அப்படி இல்லை. பெண்களை மட்டும் என்ன செய்கிறோம் அப்படின்னா
பார்த்தா கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்காங்கன்னு சொல்கிறது யார்? பெண்களே மட்டும்தான், ஆண்களை கிடையாது. ஏன் அந்த பெண்களுக்கு மட்டும் ஏன் அப்படி சிறப்பு? உச்சந்தலை முடியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒன்று பேசும், அவங்களுக்கு ஒவ்வொரு உறுப்பும் பேசும். அப்போது அப்படிப்பட்டவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி பேர் வச்சிட்டோம் அப்படின்னா பார்த்தா கையெடுத்து கும்பிட்ற மாதிரி இருக்கும், லட்சுமி கடாட்சம் இருக்கும். ஒரு பெண் நினைத்தால் தான் ஒரு குடும்பம் சீரும் சிறப்பும் நல்லா இருக்க முடியும். அந்த எண்ணங்களோடு இருக்கும், நல்லா படிப்பாங்க, நல்ல வேலை உத்தியோகத்தில் இருப்பாங்க, வருமானம் நல்லாயிருக்கும், வீடும் நல்லா செழிப்பாக நல்லாயிருக்கும். பெண்களுக்கு மட்டும் பேர் வைக்கிறது பார்த்து வைக்கணும். அது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சபடி சொல்லுங்கள். பார்த்து நல்ல பேராக பார்த்து வைக்கணும். பார்த்து வச்சாங்கன்னா அவங்க வாழ்க்கையும் நல்லாயிருக்கும். உடல்நலத்தை பார்க்கணும், செல்வ நிலையை பார்க்கணும், படிப்பை பார்க்கணும், அவங்க ஹெல்த் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை விட அந்த எண்ணங்கள் நினைக்கிறது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒழுக்கம் எல்லாமே இருக்குது. அதை கரெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா அவங்க வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஒரு சின்ன உதாரணம், நான் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் மார்க்கெட்டிங் மேனேஜராக பணிபுரிஞ்சிட்ருக்கேன். அப்போ ஒரு கம்பெனிக்கு போனப்போ அங்கே இருந்த ஒரு ஜிஎம் ஒருத்தங்கிட்ட சொல்லியிருக்காங்க. உடனே அவர் வந்தால் உள்ளே வர சொல்லுங்கன்னு கேட்டு பூரா சொல்லி வச்சிட்டாங்க. உள்ளே போகிறேன், இந்த கேட் வழியாக போனால் அங்கே இருக்க செக்யூரிட்டி சொல்கிறார், சார் உங்களை அங்கே வர சொன்னாங்கன்ட்டு. நான் டிபார்ட்மெண்ட்டில் போய் கேட்டேன், யார் அவங்க இந்த மாதிரி வர சொன்னாங்களா என்ன ஏதுன்னு கேட்கும்போது எனக்கு ஒருத்தர் ஆன் பண்ணிட்டார், சர்மா கொஞ்சம் பார்த்து பேசுங்க, அந்த இப்படிப்பட்ட டைப்பு கொஞ்சம் பார்த்து பேசுங்க அப்படின்ட்டாங்க. போனால் அங்கே போய் கேட்டால் அவங்க அந்த டிபார்ட்மெண்ட் ஹெட் இன்னொருத்தங்க ஒரு லேடி அவங்க வர சொல்லியிருக்காங்க. சார் வர சொன்னது அவங்க சார் அப்படின்னாங்க. சார் நான் அங்கே போன உடனே எல்லாம் பேரெல்லாம் செக் பண்ணி கேட்டுட்டு அவங்கள பார்த்தா பொட்டு வச்சு பூ வச்சு அவ்வளோ லட்சுமி லட்சமாக உட்காந்துருப்பாங்க. செக் பண்ணிட்டு கேட்டேன், மேடம் உங்களுக்கு கணவன் உங்கள் பக்கத்தில் இருக்க மாட்டார், எங்கே இருக்காருன்னு கேட்டேன். இல்லை திருமணமாகி ஒரு 2-3 மாதத்துலேயே கணவன் இறந்துட்டார், கணவன் இல்லை. நான் அதான் ஓப்பனாக கேட்காம இன்டெரக்டாக கேட்குறேன், கணவர் வந்து இங்கே இருக்க வாய்ப்பு இல்லை, ஃபாரினில் எங்கே இருக்காரா, இங்கே இல்லை, எங்கே வெளியில் இருக்காரா, ஃபாரினில் இருக்காரா, எங்கே இருக்காரா, உங்கள் பக்கத்தில் இருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு. அப்போ அந்த பேரை முதலையே கரெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அந்த தொந்தரவு இல்லாமல் இருந்திருக்குமா? ஆண்களுக்கு அப்படி கிடையாது, எப்படினாலும் வச்சுக்கலாம். ஆனால் பெண்களுக்கு ஒன்றொன்றும் பார்த்து வேலை செய்யும். நம்ம அதுக்கேற்ற மாதிரி கரெக்ட் பண்ணி வச்சிட்டோம்னா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அது எனக்கு சில உதாரணங்களாக போட்டு சொன்னோன்னு வச்சுக்கலாம். இதில் இன்னொரு ட்ராபேக் இருக்குது. என்ன அப்படின்னா, சில எண்களை சொல்லி புக்கிலெலாம் வரும், அதெல்லாம் பேருக்கு போட்டிருப்பாங்க. இன்னும் இன்டெரக்டாக இன்னும் இன்டெப்த்தாக போனால் நிறைய கொடுக்கலாம். இப்போ ஆணுக்கு ஒரு மாதிரியும் பெண்ணுக்கு ஒரு மாதிரியாகவும் சொன்னேன். ஒரே நம்பர் ஆணுக்கு வேலை செய்கிற மாதிரி பெண்ணுக்கு வேலை செய்யாது, வேறு மாதிரி வேலை செய்யும். அதை எடுத்து கொடுத்தோம்னு என்ன செய்வாங்கன்னா, நம்மளால் ஆண்களை செக் பண்ண மாட்டான், நமக்கு தெரிஞ்ச பெண்களை போய் செக் பண்ணிகிட்டு இருப்பான். இவங்க இந்த மாதிரியா, அவங்களுக்கு வீக்னஸ் என்ன, அவங்க என்ன ஏது, இப்படியா, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி இருக்கலாம், அதை தான் ட்ரை பண்ணுவாங்க. அதனால் இன்னும் புத்தகம் போடாமல் டிலே பண்ணிகிட்டே இருக்கும். போட்டோம்னா இன்டெரக்டாக நிறைய தவறுகள் நடக்க வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதுனால. அதனால் நீங்கள் பேர் வைக்கிறதுக்கு நல்ல நியூமராலஜி தெரிஞ்சவங்ககிட்ட நல்ல பேராக வைங்க, வாழ்க்கை சிறப்பாக இருக்கட்டும். வாய்ப்பு கொடுத்த ஈசன் ஜோதிட அறக்கட்டளைக்கு நன்றியும், எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த அனைத்து ஆசான்களுக்கும். ஸ்டார்டிங் கிளாஸ் படிச்சிருக்கேன், நான் அருமையாக நட்சத்திரம் கிளாஸ் படித்தேன். ஒரு 15 நாள், சொன்னது 12 நாள், 15 நாளைக்கு மேலே கிளாஸ் எடுத்தார். வாங்கின காசுக்கு மேலே அதிகமாக கிளாஸ் எடுத்தார். அருமையாக கிளாஸ் எடுப்பார், நேரம் போகிறது தெரியாது. அதுக்குள்ளே இவராக கிளாஸை முடிச்சிட்டேன் பாரு. 2 ஹவர்ஸ் நேரம் போகிறதே தெரியாது. கிளாஸ் நேரம் முடிச்சு நாளைக்கு பார்ப்போன்னு முடிச்சிருவாங்க. நாங்கள் பரிதாபமாக மொபைலை பார்த்து உட்காந்துருப்போம். அவ்வளோ அருமையாக கிளாஸ் போகும். கிளாஸ் போட்டால் கிளாஸ் படிங்க, சாசனம் மாதிரி புக்கு இப்போ வாங்கி படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒரு புக்கில் ஒரு 300 பக்கத்தில் 3 பாயிண்ட் தான் கிடைக்கும். ஆனால் அந்த 3 பாயிண்ட்டுக்கு அவ்வளோ வேலிடாக இருக்கும், நல்லாயிருக்கும். புத்தகங்களை படிங்க. ஜோதிடம் வந்து நான் இப்போ என்னென்னா, நான் ஜோதிடமாக நான் பார்க்குறதில்ல. பெரிய பெரிய ஜாமவங்கால் கூட உட்காந்துட்டு நானும் போய் போட்டி போட முடியுமாங்க? நான் எத்தனை நாள் எப்படி உட்காந்துருக்கேன் பாருங்கள். இந்த வடிவேல் சொன்ன மாதிரி 2 டிப்பர் லாரிக்கு இடையில் ஒரு ஆட்டோ போன மாதிரி உட்காந்துருக்கேன். என்ன இதை நம்ம இந்த அதனால் இந்த ஜோதிடத்துக்குள்ள நான் போய் போட்டி போடலை. நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச மாதிரி இதே ஜோதிடத்தை கவுன்சிலிங்கில் மாற்றிட்டேன். கவுன்சிலிங், ஃபேமிலி கவுன்சிலிங், கணவன் மனைவிக்குள்ளே வர சண்டை சச்சரவுகளை வந்து சரி பண்ணுறது. விவாகரத்தை டிவோர்ஸ் போகிறாங்கன்னா டிவோர்ஸ்லாம் போகணுன்னு அவசியமே இல்லை. எதனால் போகுது, எப்படி இருந்தால் பிரச்சனை வராமல் நல்லபடியாக சந்தோஷமாக வாழலாம் சொல்லி கொடுத்துடலாம். ஒரே சிட்டிங் தான். ஜோதிடம் அதுக்கும் பயன்படுது. ஏன்னா ஜோதிடத்தில் வந்து எல்லாமே ஜோதிடம்னா 3 நாளை பார்க்குதா, 4 குரு சந்திரனை பார்க்குறாரா, அங்கே பார்க்குறாரா, எப்போ என்ன கிடைக்கும், இதுலேயே எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன வருதுன்னு பாருங்கள், அதை படிங்க.
மருத்துவம் ஜோதிடம் மருத்துவம் இருக்குது. மருத்துவ ஜோதிடத்தில் போய் மருத்துவம் உங்களுக்கு கை கொடுக்குதா? மருத்துவத்தை எப்படிங்க? அந்த சார் திதியோகங்கரத்தை பிடிச்சார், நம்பர் 1 தமிழ்நாட்டில். சாதாரணமாக இங்கே வந்து உட்காந்துருக்காரு, நம்பர் 1 தமிழ்நாட்டில். கேபியில் சித்தருக்கே ஜோதிடம் பார்த்தவர் இவர். சித்தருக்கே ஜோதிடம் பார்த்தவர். சித்தர் வந்து நமக்கு சொல்கிறவங்க, நம்மளை காத்து கொடுக்குறவங்க, அவருக்கே ஜோதிடம் சொன்னவர் இவர் 96ல். அதனால் நமக்கு என்ன ஜோதிடத்தில் நான் கை கொடுதோ அதை பிடிச்சிட்டு போய்கிட்டே இருக்கலாம். நான் கவுன்சிலிங்கில் நான் பண்ணிகிட்ருக்கேன். டிப்ரெஷன்லாம் ட்ரீட்மெண்ட்டே தேவையில்லை, ஒரே சிட்டிங் தான். ஒரே சிட்டிங்லேயே என்ன குணத்தால் உங்களுக்கு டிப்ரெஷன் வருது, அந்த குணத்தில் நீங்கள் எப்படி நீங்கள் சரி பண்ணிங்கன்னா, சாருக்கு சொன்னேன் இல்லையா, மனைவி வீட்டுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணாங்க, மாமியார் வீட்டுக்கு ஹெல்ப் பண்ணாங்கன்னா நான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். ஆனால் அவங்க அம்மா விட மாட்டாங்க. அம்மா சொல்கிறத கேட்டுட்டு கை கட்டிட்டு உட்காந்துருப்பார். என் தொழிலையும் சரி. இன்னொன்று உங்களோட சூட்சுமம் என்ன அப்படின்னா, நீங்கள் ஏதாவது பண்ணணும்னு எந்திரிப்பீங்க, யாராவது நெகட்டிவாக ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா அப்படியே டம்முன்னு போட்டுட்டு உட்காந்துருவீங்க. உண்மையா இல்லையா? அப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, உங்கள் சுற்றத்தில் இருக்கிறவங்கள நெகட்டிவாக பேசுகிறால நீங்கள் கூட வச்சுக்கக்கூடாது. உங்களை பாசிட்டிவாக என்கரேஜ் பண்ணி பேசுகிறவங்கள கூட வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன ராசி நட்சத்திரம் எது எனக்கு தெரியாது. நான் வந்து ஆண், அவங்க பெண், அவங்க என்ன சொல்கிறது, பொம்பளைனா இப்படி தான், பெண்ணுனா இப்படி தான் அப்படின்லாம் தேவையில்லை. நீங்கள் அதை நினைக்காம நீங்கள் மனைவி தானே, நம்ம மனைவி தானே, நம்ம பண்ணாமல் யார் பண்ண போகிறா அப்படின்னு இறங்கி நீங்கள் செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். பரிகாரத்துக்குன்னு எங்கேயும் ஓடணும்னு அவசியம் இல்லை, இங்கே தான் பரிகாரமே. ரொம்ப சிம்பிள், செஞ்சு பாருங்கள். இல்லைன்னா சார்ட்ட நம்பர் கேட்டேங்கிட்ட பேசுங்க, நான் உங்களுக்கு என்னென்னு பார்ப்போம். கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அது. இது நீங்கள் மட்டும் இல்லை, உங்களை மாதிரி எத்தனையோ பேரை பார்த்தாச்சு. இதுலேயே எனக்கு ஒரு சின்ன தூண்டுதல் ஒன்று கிடைச்சது. என்ன கிடைச்சதுன்னா, கொரியன் ஒரு டாக்டர் வந்து மேலே மாடியிலேருந்து கீழே குதித்து இறந்தார். எனக்கு என்ன ஒரு டவுட்னா, இவர் இது குறிப்பிட்ட இந்த இதில் தான் இருந்திருக்கணும், இந்த கான்செப்டில் தான் இருந்திருக்கணும், அதனால தான் சூசைட் பண்ணிக்காரன்னு செக் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக அதே மாதிரி அமைஞ்சது. அவருக்கு வயசு 84 வயசில் சூசைட் பண்ணுறாரு. அப்போது எத்தனை வயசானாலும் மரணம் இவருக்கு இப்படி தான் இருக்கணும்னு இருக்குது. நம்ம பேர்லேயே இருக்குது, நம்ம பேர்லேயே இருக்குது. திருச்சியில் ஒரு மாணவி வந்து ஒரு பையன் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு கொலை பண்ணுறான். எனக்கு பக்கத்து வீட்டு ரிலேட்டிவ், அவங்க 3 வீடு தள்ளி இருக்கிறவங்களோட ரிலேட்டிவ். அப்போ அவங்க தச்சலாக வீட்டுக்கு வந்தாங்க, வருத்தப்பட்டு பேசினாங்க, இந்த மாதிரி அனிதாங்கிற பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டான், செஞ்சுட்டான் அப்படின்னு வருத்தப்பட்டு பேசினாங்க. அப்போ அந்த பொண்ணு இப்படிலாம் இருக்குமான்னு சொல்லி கேட்டேன். ஆமாம் அப்படின்னாங்க. என்ன காரணமாக இருக்குன்னு சொல்லி காரணத்தை சொன்னேன். ஒத்துக்கிட்டாங்க, ஆமாம் உண்மைதான் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. பொண்ணு நல்ல பொண்ணு, நல்ல பொண்ணு. கொஞ்சம் காரணங்களை சொல்லி பழகிருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே இருந்திருக்காது. அப்போ எல்லாமே பேர்லேயே இருக்குது. பேரில் உள்ளதான் கட்டத்துலையும் இருக்குது. கட்டம் வேறு, உங்கள் பேர் வேறு இல்லை. உங்கள் கட்டத்தில் என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் பேர்லேயும் இருக்குது. சின்ன சின்ன எப்படி சமாளிக்கலாங்கிற மாதிரி பேரில் வச்சிட்டோம்னா அதில் வர்ற சிரமங்களை அதில் கரெக்ட் பண்ணிக்கலாம். அதனால் நியூமராலஜியில் பேர் வச்சிங்கன்னா நல்ல ஆளாக பார்த்து, நல்ல ஜோதிடராக பார்த்து பேர வைங்க. வாழ்க்கை சிறக்கட்டும், இறைவன் அருள் புரியட்டும். வாழ்த்துக்கள், நன்றி.